இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறி போகலாம். ஆனால் மாறாத இந்த உலகத்தில் ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் மாறாதவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட மனிதனாய் இருந்தாலும் ஒரு சூழ்நிலை வரும்போதும் மாறி போகிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் ஒரு தேவ மனிதர்களை நாம் பார்க்கிறோம். எலியா என்ற தீர்க்கதரிசியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த எலியா அந்த பஞ்ச காலத்திலே அந்த விதவியின் வீட்டிலே அவன் கடந்து செல்லும் போது ஒன்றுமே இல்லாத வெறுமையா இருந்த அந்த குடும்பத்தில் ஆண்டவர் மூலயமாக எலியா அனுப்பப்பட்டார். அந்த சகோதரியை சந்திக்கும்படி அவங்களுடைய நிலைமைகள் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். காகை மூலயமாக எலியாவை தேவன் போஷித்தார். அதே போல எலியாவை கொண்டு அந்த விதவியின் குடும்பத்தை போஷித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே ஒன்றுமே இல்லாத நம்முடைய வாழ்க்கையில் நம்மை போஷிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அந்த நாட்களில் கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய்தான் இருக்கு, அதை சாப்பிட்டு நாம் மறித்து விட வேண்டும் என்று நினைத்த அவர்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து சந்திக்கும் போது ஒரு தேவ மனிதர்கள் மூலயமாக அந்த குடும்பத்தை சந்தித்ததினால் அவர்கள் மகிழ்ந்தார்கள், திருப்தி அடைந்தார்கள். இந்த பஞ்ச காலம் முழுவதுமாக மகிழ்ச்சியான காரியங்களை அவர்கள் கண்டார்கள் என்று நம் வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வேத வசனம் சொல்லுகிறது, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதிருங்கள். நாட்கள் எவ்வளவு கடினமானதாக மாறினாலும் சோர்ந்து போகாதிருங்கள். ஏனென்றால் நீங்கள் அவரை நோக்கி வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்பே உங்கள் தேவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நெருக்கத்திலும் பெருக்கத்தையும் அளித்து ஆபத்திலே அவரே உங்களோடு இருந்து உங்களை தப்புவித்து கனப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சூழ்நிலைகள் மாறலாம். இந்த நாட்களில் என்னுடைய வாழ்க்கையில் வறுமையாக இருக்கிறது, என் நாட்களில் நான் நன்மையான காரியங்களை என் வாழ்க்கையில் நான் பார்க்க முடியாது என்று நினைக்கலாம். ஆனால் ஆண்டவரால் அனுப்பப்பட்ட ஒரு தூதனை உங்களுக்கு அனுப்புவார், உங்களை போஷிப்பார். எலியா போன்ற ஒரு மனிதர்களை உங்களுக்கு அனுப்புவார். நிச்சயமாக ஆண்டவரே நேரடியாக உங்களை சந்திப்பார், உங்களை திருப்தியாக்க செய்வார். காணான ஒரு திருமணத்தில் குறைபட நேரங்களில் கர்த்தர் இறங்கினார், நிறைவான ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவான காரியங்கள் நடக்கும், அதிசயமான காரியங்களை கர்த்தர் கட்டளையிடுவார், நன்மைக்கு எதுவான காரியங்களை கர்த்தர் கட்டளையிடுவார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. பிரியமானவர்களே, நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை ஆண்டவர் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர்கள் ஆபத்திலே வெட்கப்பட்டு போகாது இருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். அதே போலதான் அந்த விதவியின் வீட்டிலே எவ்வளோ நெருக்கடி, எவ்வளோ பிரச்சனைகள் அவர்கள் சந்தித்து வந்திருக்கலாம். இந்த பஞ்ச காலத்தில் வெட்கப்படாதபடி ஆண்டவர் அவர்களை போஷித்தார், ஆண்டவர் அவங்க தேவைகளை சந்தித்தார். எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம்! நான் இதை சாப்பிட்டு விட்டு நாம் மறித்து விடலாம் என்று நினைத்த அவர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். இன்னைக்கு நாம் மறித்து விடலாம், எதுக்கு இந்த உலகத்துல வாழணும் என்று நினைக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒரு எலியாவை போல ஒரு தேவ தூதரனை போல கர்த்தர் உங்களுக்கு அனுப்பப்படுவார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து முடிப்பார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை என் ஆண்டவர் செய்து தருவார். நிச்சயமாக ஆண்டவர் எலியாவை கொண்டு அந்த விதவியின் வீட்டை மாற்றின தேவன், மறித்து போய் விடணும் என்று நினைச்ச அந்த வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். அதே போல உங்களை மாற்றுவார்.
உங்களை தப்புவிப்பார், உங்களை பராமரிப்பார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை நடத்துவார். நன்மையே பார்க்க முடியல, நான் ஜெபிச்சேன், ஆண்டவர் அநேக ஊழியக்காரங்க சொன்னாங்க, இந்த மாசத்துல உனக்கு ஒரு அற்புதம் நடந்துரும், இவ்வளோ சீக்கிரமாக உனக்கு ஒரு அற்புதம் நடந்துரும். ஆனா என் வாழ்க்கையில அந்த அற்புதம் நடக்கல என்று நினைக்கிறான். உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ சோர்ந்து போவதில்லை, நீ பயப்பட தேவையில்லை. உன் கண்ணீரை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு, உன் அருகில் இருக்கிற தேவன் ஒருவர் உண்டு. பெரிய காரியங்களை உங்களோட வாழ்க்கையில் செய்வார். எனக்கு எந்த அற்புதமும் என் வாழ்க்கையில நடக்கல என்று நினைக்கிற பிள்ளையே, தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், அதிசயமான காரியங்களை செய்வார். உங்க துக்கம் எல்லாம் மாறி போகும், உங்க கண்ணீர் எல்லாம் மாறி போகும். ஆண்டவர் வரும் நாட்களில அடுத்த 2022 கர்த்தர் வாக்குத்தத்தமாக உங்களோட இடைபடுவார். அருமையான வார்த்தையோடு ஆண்டவர் பேசி இருக்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், அதிசயமான காரியங்களை செய்வார். இந்த விதவியின் வீட்டிலே கொஞ்சம் இருக்கு, அதை சாப்பிட்டு நான் மறித்து விடலாம் என்று நினைச்சிட்டு இருக்கேன். இந்த கடன் பிரச்சனையில இருந்து என்னால மீண்டு வர முடியல, நான் மறிச்சிடலாம் இருக்கேன். இந்த போராட்டத்துல இருந்து என்னால வெளியே வர முடியல, இந்த அவமானத்துல என்னால வெளியே வர முடியல என்று நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உன் நிலைமையை மாற்ற ஒருவர் உண்டு, உன்னோட சூழ்நிலையை மாற்ற ஒருவர் உண்டு. அந்த விதவியின் வீட்டை கர்த்தர் மாற்றினது போல, அற்புதத்தை செய்தது போல உங்கள் வாழ்க்கையில் செய்ய அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமா இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாம மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. இசுப்பா, இந்த நாள்ல ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்கு மேலாக உங்க தெய்வீக கரம் கடந்து போவதாக. ராஜா, அற்புதமும் அடையாளமும் அவருடைய வாழ்க்கையில் நடக்கும்படி இந்த நாள்ல ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.